ஹாய் ஆல், வணக்கம். வெல்கம் டு என்சி பேக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பண்ணியிருக்க ஆர்டர்ஸ் எவ்வளோ தெரியுமா? 1.5 கிலோங்க. 1.5 கிலோவில் அரை கிலோ தான் நம்ம ஆர்டர் வந்தது. பட் 1 கேஜி எப்படின்னு பார்க்குறீங்களா? அது வந்து நம்மளுக்கு பிடித்தமான சில நபர்களுக்காக பண்ணது. ரொம்ப ஆத்மார்த்தமாக நம்ம பண்ணது. ஸோ எப்படி அந்த அப்பியரன்ஸ் எப்படி வந்திருக்கு பாருங்களேன். எப்பயுமே ப்ரௌனி பேக் பண்ணி எடுக்கிறப்ப அந்த அவுட்புட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதப்பதப்பாக இருக்கும். கண்டிப்பாக எப்படி இருக்கணும் அப்படின்னா, நல்ல ஒரு பளபளப்போட கிளாஸி ஃபினிஷ் இருக்கணும். ப்ளஸ் கிரிங்கிள் டாப் செம்மையாக வந்திருக்கு பாருங்களேன். அப்படி இருக்கும். இது வந்து உள்ள ஃபஜ்ஜினஸ் வந்து அப்படி சூப்பராக செம்மையாக இருக்குங்க. இதை நீங்கள் டேஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கிவன் வாட்ஸ்அப் நம்பருக்கு கண்டிப்பாக நீங்கள் ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நம்பர் பார்த்தீங்கன்னா 6381347067. இன்னும் வெளியிலேருந்து நம்மளுக்கு ஆர்டர்ஸ் வந்து வரவே இல்லை என்சி பேக்ஸ் அண்ட் ப்ரௌனிக்ஸ்க்கு. ஹோப் நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் ஆர்டர் கொடுத்து சாப்பிட்டு பாருங்கள், திரும்ப 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 நீங்கள் வாங்கி சாப்பிடுவீங்க. ஸோ அதுக்கு வந்து நான் கண்டிப்பாக 100% வந்து அஷூரன்ஸ் தருவேன். இது வந்து நம்ம பிடித்தமான நபர்களுக்கு 65 பீசஸ் குட்டி குட்டி துண்டுகளாக, அதாவது பைட்ஸாக வந்து நம்ம பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். இது சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆக்சுவலி இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறப்ப நான் வந்து கொடுத்துட்டேன். ஸோ அதை சாப்பிட்டுட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு ரிவ்யூ கொடுத்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. அவங்க ஃபீல் அது லைக் அவங்க ஹாப்பியாக ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அந்த ஃபீலிங்கை பார்த்துட்டு எனக்கும் ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்தது. அண்ட் ஃபஜ்ஜினஸ் வந்து எப்படி வந்திருக்கு உங்களோட காமிக்கிறேன் பாருங்களேன். உள்ளே வந்து நான் வந்து ஆக்சுவலாக டார்க் கொக்கோ பவுடர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். சூப்பராக நல்ல ஃபஜ்ஜினஸோட செம்மையாக இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அல்டிமேட் டேஸ்ட், ஹெவன்லி டேஸ்ட். எப்போயுமே நம்ம என்சி ப்ரௌனிஸ்லாம் சொல்லுவோம்ல, அப்படியே இருக்குங்க. ஸோ எப்போயுமே நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயம் ஆரம்பித்தாலுமே தோல்வி அப்படின்றது கட்டாயம் இருக்கும். தோல்வியை கடக்காமல் நீங்கள் வெற்றியை தொடவே முடியாது. இது எல்லா பிஸ்னஸை பண்ணுறவங்களுக்கும் வந்து அது வந்து தெரிஞ்சுக்கணும். அது கண்டிப்பாக அதை மனசில் வச்சுக்கணும். அதை மனசில் வச்சு நீங்கள் பயணிக்கும் போது எந்த தோல்வி, அதாவது எப்பேற்பட்ட தோல்வி வந்தாலும் நீங்கள் வந்து துவண்டு போகவே மாட்டீங்க. அது வந்து நிஜமான ஒரு நிதர்சனமான உண்மை. ஸோ தோல்வி வராமல் வெற்றியை வந்து நீங்கள் அடையவே முடியாது. ஸோ கிவ் அப் பண்ணாமல் நம்ம நினச்சதை சாதிச்சுட்டு போயிட்டே இருப்போம். ஸோ எப்படி ஃபஜ்ஜினஸ் வந்திருக்கு பாருங்களேன். இது வந்து அடுத்த அரை கிலோ குட்டி குட்டி பீஸ் வந்து அதையும் நம்ம வந்து குட்டி பைட்ஸாக வந்து போட்டிருக்கோம். செம்மையாக வந்துட்டு அதை நம்ம பிரேக் பண்ணி நம்ம காமிப்போம். பாருங்களேன். இது வந்து 1/2 கேஜி வந்து நம்ம சோல் பண்ணுறது வந்து 500 ருபீஸ். பாருங்கள், செம்ம ஃபஜ்ஜினஸ். ஸோ 500 ருபீஸ் நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் இதிலே வந்து நிறைய வெரைட்டிஸ் அவைலபிளாக இருக்குது. வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் வாங்க. தேங்க்யூ ஆல்.